திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் கந்தர் அனுபூதி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று பதிகம் 23. அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவே கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. கூர்மையும் வீரமும் கொண்ட வேலாயுதத்தை ஏந்திய அரசே, மின்னல் கொடி போன்ற குரமகளை வள்ளியை தழுவும் குணமலையே, அறியாமையின் விளைவாக தங்கள் திருவடிகளை சிந்திக்காமல் நான் முற்றிலும் அழிந்திடத்தான் வேண்டுமோ? இது நியாயமோ? கந்த கடவுளே. மிடி என்ற சொல்லிற்கு வறுமை என்று அர்த்தம். வேல் மிகவும் கூர்மையானது, நம் அறியாமையை அழிக்க வல்லது, வீரமானது. இது தன் குறிக்கோளை ஒரு பொழுதும் தவறுவதில்லை. இவ்வேல் கிரௌஞ்சமலையை துளைத்து சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்களையும் அழித்தது. வேல் என்பது ஞானத்தை குறிக்கும். அது ஒன்றால்தான் அஞ்ஞானத்தை அழிக்க இயலும். இவ்வுலக பொருள்களை உண்மையென்று மதித்து எங்கும் நிறைந்துள்ள இறைவனை மறந்து அதனால் துன்புறுவது அறியாமை மிடி எனப்படுகிறது. இறைவனோ நற்குணங்களின் திருவுருவம். நாம் அவரை தியானித்தால் அவரது நற்குணங்கள் அனைத்தையும் அடைய பெறுவோம். மேலும் அவர் கையில் இருக்கும் வேல் நமது அறியாமையை அழித்துவிடும். முருகப்பெருமான் வள்ளியை மணந்தார். வள்ளியின் பூர்வீகம் தெய்வீகம் எனினும் காட்டில் வாழும் வேடுவ குலத்தினரால் வளர்க்கப்பட்டாள். அதுபோல ஜீவனும் உண்மையில் தெய்வீகம், ஆனால் உடல் மனம் என்னும் வலையில் அகப்பட்டு இருக்கிறது. முருகப்பெருமான் வள்ளியை தழுவியது அவர் தன்னை தியானிக்கும் மற்றும் தன்னிடம் சரண் புகும் ஜீவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதையே குறிக்கின்றது. கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே ஆகும். இனி கந்தன் தருவான் எதிர்காலம். திருச்சிற்றம்பலம்.